எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் வந்து பாரதி. கடா தகுதி 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 தராதரம் 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 இதை பற்றியே தான் அந்த தர்பூசணி பேசிட்டே இருக்கான். உள்ள கோபத்தை காட்டினா தாங்காது. எனக்கு என் படிச்ச படிப்பு தான் முன்னாடி நிக்குது. அவர் பண்றாருன்னா அவர் லெவல் இறங்கி பண்ணா நம்ம படிப்பு நம்ம வளர்ந்த விதம் என்னத்துக்காகும்? ரொம்ப கம்மியா இருக்கு. பேசுறதுக்குன்னு ஒரு தகுதி என்னடா தகுதியை பார்த்துட்ட நீ? புதுசா ஒரு விளக்கம் வேற ஒரு எபிசோட்ல காட்டல. தகுதினா என்ன தெரியுமாடா? வயசு தகுதி. தகுதி தரம்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. வயசு ஒரு தகுதி, படிப்பு ஒரு தகுதி. ஓகேவா? தராதரம்னா நல்ல வார்த்தைகளை பேசணும். தகுதினா ஏஜுக்கு மரியாதை கொடுக்கணும். தராதரம்னா வார்த்தைகளை வந்து ஒழுங்கா உண்ணணும். தராதரத்தோட வார்த்தைகள் இருக்கணும். நீ என்ன நடந்துக்கிற? நீ என்ன தகுதியோட அங்கே தராதரத்தோட பேசுற? மூஞ்சிக்கிட்ட போய் எச்ச துப்புற. எல்லாரும் மூஞ்சிலையும் எச்ச துப்புற. கேமராவில் தான் துப்புறன்னு இல்லாம உன்னால ஒரு விஷயம் சகிச்சிக்க முடியுதா? தகுதியும் தராதரத்தை பத்தி பேசக்கூடிய இந்த திவாகருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் தராதரத்தின் அடிப்படையில் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க பிக் பாஸ்? அதை நாங்க வந்து இங்க விமர்சனம் பண்ணி உட்காந்துருக்கோம். எங்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குதுன்னு தெரியல. முதல்ல இந்த நிகழ்ச்சியே தகுதி தராதரத்தோடு தான் போதான்ற சந்தேகம் இருக்கு. அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு. ஸோ திவாகரையும் பார்வதியும் சுற்றி தான் உங்கள் தகுதியும் தராதரமும் இருக்கு பிக் பாஸ் இந்த சீசன் 9ல். விஜய் சேதுபதியுமே வந்த வேற வழி இல்லாமல் அந்த தகுதி தராதரத்தை விட்டு வந்து இந்த ஷோக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு போல. அதனால உள்ள தகுதியோட தராதரத்தோட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இவங்கராம் பாருங்க, அவன் பேர் தர்பூசணி. தர்பூசணின்றது தப்பான வார்த்தை இல்லைல்ல, பாடி ஷேமிங்லாம் இல்லைல்ல, வாட்டர் மில்லன்ன்றது தான் நான் தர்பூசணின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தர்பூசணி பண்ணுற வேலைகள்லாம் பாருங்க, கேமராவில் வந்து நின்றுக்கிட்டு அவனுடைய இயல்பான சிரிப்பை உலகமே ரசிக்குதான். ஸோ அந்த ஸ்மைலை தான் முன்னாடி பண்ணி காட்ட போறேன். இயற்கையான ஒரு சிரிப்பு. இவனுக்குள்ள ரெண்டு விஷயம் ஓடுதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்வு மனப்பான்மை. தன்னை தவிர வந்து இங்கே யாருமே சிறந்தவர்கள் கிடையாது, நாம தான் எல்லாத்துலேயுமே சிறந்தவர், நாம தான் வந்து நடிப்புலையும் சரி, அழகுலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, கேரக்டர்லையும் சரி, இல்லை அவனுக்கு என்னென்ன தகுதி தராதனா அவனுக்குள்ள தானே தெரியும். அது எல்லாத்துலேயும் நாம தான் உயர்ந்தவன் அப்படின்ற உயர்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பொதுமக்கள் பார்க்கணும். உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் பார்க்கணும். எல்லாரும் அடிக்கடி கேட்கறது இந்த ஸ்மைல தான் கேட்பீங்க. இந்த இருக்காவும் பண்ணி காட்டுறேன். அது எல்லாத்துலேயும் நாம தான் உயர்ந்தவன் அப்படின்ற உயர்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு. தாழ்வு மனப்பான்மையே இருக்குது. அது எங்கெல்லாம் வருதுல, எனக்கு சோறு கொடுக்க மாட்டீங்க, எனக்கு ஆப்பிள் சின்னதாக கொடுத்துட்டீங்க, என்னை மதிக்க மாட்டீங்க, என்ன வந்து தகுதியோட பேச மாட்டீங்க, என்கிட்ட தராதரம் இல்லாமல் பேசுறீங்க, என்ன நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு டீம் சேர்த்துக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள வருது. இவன் வந்து அந்த கேமரா முன்னாடி நின்று பேசுகிறான் பாருங்க. நான் சிரிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், சிரிக்கட்டுமா? அந்த இயல்பான சிரிப்பு சிரிச்சு காட்டுமா? இந்த மேனரிஸ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு, பண்ணி காட்டுமா அப்படின்றான். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ கால் பண்ணி சார் உங்கள் ஸ்மைல் எனக்கு பிடிக்கும், அதையுமே ஒரு எபிசோடு வரைக்கும் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு தகுதியில தான் பிக் பாஸ் 9 இருக்குது. என்ன பண்ணுறது? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் கொளுத்தி போட்டார் பிக் பாஸ். அச்சுங்க, சும்மா கேப் போடாதீங்க. சும்மா நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. டிஆர்பி ரொம்ப பத்துக்குச்சு, தூக்கி நிறுத்தினா ஏன்னா அச்சுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பாகவே வந்து திவாகர் வந்து சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு ஆள். அங்கே திவாகரை மட்டும் குறை சொல்லக்கூடாது, தனியாக ஒட்டுமொத்தமாக அந்த டீமில் யாருக்குமே இல்லை. ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. இடையில யாருன்னா குறுக்கில் பேசுவாங்க, பேசினாலே ஆஃப் பண்ணுவாங்க. இது பாருங்க, அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும், நீங்கள் போய் பேசும்போது நீங்கள் பேசுங்க அப்படின்வாங்க. ஆனால் இங்கே தான் அப்படி இல்லையே. இங்கே ஒப்பீனியன் சொல்லும் போதே யாருன்னா குறிப்பிட்டு சொல்லும் போது அவங்க எழுதுக்கிறாங்க, உடனே அங்கே கவுண்டர் குத்தணும், உடனே அங்கே வந்து எதிர்வினை ஆற்றிவிட வேண்டும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. அதனால் அந்த ரம்யா பேசும்போது பிக் பாஸே சொல்கிறாரு, நீ மாற்றி சொல்லுமா, சரியா சொல்லுமா, சண்டே வரல பாரு, உன்னால அழுத்தமாக சொல்லு உன்னுடைய கருத்தை. இப்போ வியானா சொன்னாங்கல்ல, இங்கே குரூப் பீஸ் இருக்குதுன்றதை இன்டெரக்டாக சொன்னாங்கல்ல. கானா வினோத் வந்து திவாகர் மூலமாக தான் இங்கே புகழடைகிறாரு. ஏன்னா கானா வினோத் யாருக்குமே தெரியாது பாருங்க. ராயபுரம் வினோத்னா, கானா வினோத்னா இசைத்துறையிலேருந்து எல்லா இடத்துக்கும் தெரியும். சினிமாவில் பாட்டு பாடியிருக்காப்புல, நிறைய தெரியும். இப்போ நான் கானா வினோத்தை பற்றி பேசுறதால கானா வினோத்துக்கு நான் சொம்படிக்கிறேன்லாம் இல்லை. என் தம்பி தான் அவன், இசைத்துறையில் நானும் இருக்கிறதால அவனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்லாம் வந்து திவாகரை போய் நோன்றதான் நான் பார்க்கல. அவன் திவாகரை வச்சு செய்கிறான். நமக்கும் அந்த ஆசை தானே. வெளியில் அவன் பண்ண திவாகர் பண்ண வேலைகளுக்கு நாமளும் தானே வச்சு செஞ்சோம். அவனுக்கு நேரடியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது, அவன் செய்கிறான். அதனால் திவாகரை செய்தால் அவனும் வந்து திவாகரோட சேர்ந்து ஃபேமஸ் ஆவான்
அப்படின்ற மாதிரி வியானா ஒரு அரியதொரு கருத்தை சொல்லிட்டாங்களாம். பிக் பாஸே வாழ்த்துறாரு. நான் கேட்குறேன், ஒரு ஐட்டங்காரன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறவன் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டான், அவன் கூட நாமளும் சேர்ந்துங்கன்னா நாமளும் அவனோட சேர்ந்து புகழ் அடைஞ்சிருவோன்றது எவ்வளோ மடத்தனமான ஒரு வாதமோ அந்த மாதிரியான வாதம் தான் வியானா வச்சுது. தர்பூசணிக்கு என்ன புகழ் இருக்குது? அவர் நல்ல திறமையான ஆளுங்க, அவர் நடிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவர் சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவர் கூட நான் வந்து சேர்ந்து அவரோட சேர்ந்து புகழ் அடையிறதுன்றதை நான் பெருமையாக கருதுறேன் அப்படின்னா பரவாயில்ல. இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பூவோடு சேர்ந்து நாராக இருக்கக்கூடிய நான் மனம் பெற்றால் பரவாயில்ல. அது குப்பையோட வந்து ஒரு பூ வந்து போய் சேர்ந்ததுன்னா பூவோட குப்பை நாற்றம் தான் அதிகமாக இருக்கும். அந்த நாற்றத்தில் பூவெல்லாம் குப்பையோட சேர்ந்து நாற்று அடிக்கும். ஸோ அதனால் அதில் பெருமை ஒன்றே இல்லை, அதில் சிறுமை தான். கானா வினோத்து வச்சு செய்கிறாப்பல, கலாய்கிறாப்பல. அதனால் வியானா சொன்ன மாதிரி கானா வினோத் வந்து தர்பூசணியை போய் நோண்டி தர்பூசணியால் புகழ் பெறணும்லாம் ஒன்றும் இல்லை, தர்பூசணியை வச்சு செய்யணும். தர்பூசணியுடைய உண்மையான சுயரூபத்தை, அவன் கோமாளி, அவன் தற்குறி, அவன் திறமை இல்லாமல் தன்னைத்தானே உயர்த்தி பிடிச்சி மற்ற எல்லாரையுமே தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இழிவான கேரக்டரு, இதெல்லாம் வெளியில் எல்லாருக்குமே தெரியும். வெளியில் அவ்வளோ விமர்சனம் அவன் மேலே நம்ம வச்சோம், உள்ளே அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம்ல, உள்ளே வந்து அதை காட்டணும்ல. அந்த ஒரு காரணத்துக்காக கானா வினோத் வந்து தர்பூசணியை வச்சு செய்கிறான். இதுதான் உண்மையை தவிர தர்பூசணியோடு சேர்ந்து நாமளும் புகழடையலாம் அப்படின்ற உள்நோக்கெல்லாம் வந்து கண்டிப்பாகவே இல்லை. கானா வினோத் உள்ள அதை செய்யணும். கானா வினோத் மட்டும் இல்லை, எல்லாருமே அவன் தர்பூசணியை வச்சு செய்யணும். அவனுடைய ஆணவத்தை, திமிர, அவனுடைய அறியாமை அப்படின்ற போர்வையில் அவன் நடந்துக்கிற தனாவட்ட ஆதிக்க மனப்பான்மையை நான் கிழிக்கணுங்க. அதுதான் கானா வினோத் செய்கிறான். கண்டிப்பாகவே அது வந்து தர்பூசணியோடு சேர்ந்து அவன் புகழடையணுன்றதுக்காக செய்கிறான்னு இல்லை. நீங்கள் உடனே தூயின்னு வந்துடாதீங்க. கானா வினோத் வந்து ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாரு. வாட்டர் மெலனை ரொம்ப தரக்குறைவாக வந்து கானா வினோத் நடந்துக்கிறாரு அப்படின்லாம் வந்து தூயின்னு வந்துடாதீங்க. கேவலமாக நடந்துக்கின 1ஆம் நம்பர் கேவலமான இழிப்பிறவி இந்த தர்பூசணி. வெளியில் ஒரு சம்பவத்தில் ஒருத்தனுக்கு சாபம் விடுறான், கை கால் வழங்காமல் போனோம், பக்கவாதம் வரணும் அப்படின்னு இவன் சாபம் விடுறான். இவன் நல்லவனே கிடையாது. வெளியில் என்ன மாதிரி வந்து இவன் ஒவ்வொரு இன்டர்வியூவில் போயிட்டு செய்த சேட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி மாறாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க வேண்டியவன். அவனை தூக்கி வந்து பிக் பாஸில் அட்மிட் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? அதனால் இவனுக்கு வந்து சொம்பச்சின்னு இவனுக்கு இந்த தற்கூரிக்கு வந்து வெளியில் சப்போர்ட் பண்ணுகிற சில தற்கூரிகளுக்கு சொல்கிறோம், தற்கூரிக்கு சப்போர்ட் பண்ணி தற்கூரியாக மாறிடாதீங்க. இவன் வந்து நல்லவன் கிடையாது, இவன் திறமையானவனும் கிடையாது, இவன் எதுக்குமே தகுதி இல்லாதவன். ஆனால் மற்றவங்க எல்லாரையும் வந்து தகுதி தராதரம் அப்படின்றத பற்றி பேசின்னு இருப்பான். தகுதி தராதத்தை பற்றி பேசக்கூடிய தகுதி தராதரம் இவனுக்கே இல்லை. அதனால் கானா வினோத் வந்து இன்னும் கூட நிறைய வச்சு செய்யணும். அவனுக்கெல்லாம் வந்து இந்த போதாது. இது வெளியில் வந்து அந்தளவு பண்ணியிருக்கான். அவன் உள்ளேயுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு சண்டைக்கு போயிட்டாருன்னா, எல்லாரையுமே வந்து ஒரு 17 பேரையுமே எதிர்த்துட்டாருன்னா இவர் ஒரு பெரிய ஹீரோலாம் கிடையாது. இவனுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த திமுறை அடக்கிறதுக்கு கானா வினோத் மாதிரியான ஆட்கள் வந்து உள்ளே இருக்கணும். எவ்வளோன்னா செய்யலாம். வேணா அந்த டாஸ்கில் யார் வந்து யாரை வச்சு புகழடைகிறாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வியில் அவங்களுடைய பார்வையில் சொன்னதை நம்ம எதுவும் தப்பாக சொல்ல. ஆனால் அதனுடைய உள்ளர்த்தம், உள்நோக்கம் இதுதான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டாஸ்கில் ரம்யாவுக்கும் திவாகருக்கும் நடந்த சண்டை, ரம்யாவுக்கு வந்த சீட்டில் இங்கே யார் வந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்துக்கிறா, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறா அப்படின்னும் போது திவாகரையும் பார்வதியும் ரம்யா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியுமே, திவாகருக்கு வந்து யாரும் எதுவும் அவனை சொல்லிடக்கூடாது. உடனே வந்து அந்த குற்றச்சாட்டை அவன் அப்படியே திருப்பி விட்டுருவான். ஸோ ரம்யாவுமே வந்து வார்த்தையை விட்டுது, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. அதுவும் திவாகர்கிட்ட பார்த்து பேசணும். திவாகர் வந்து தகுதி தராதரத்தோடு இருக்கிறவன், நல்லா படித்தவன், முழு திறமையுள்ளவன், இந்த உலகத்திலேயே சிறந்தவர்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவன். அவங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லாமா உடனே அவன் சொல்கிறான், நீ எனக்கெல்லாம் யூக்கலா, உனக்கு தகுதி தராதரம் இருக்குதான்ற மாதிரி கேட்குறான். சபரி, எஃப்ஜே எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. தகுதி தராதரத்தை பற்றி நீ எப்படி பேசுவ அப்படின்னு. நீ 100 பேரை கூட்டுவா, 100 பேர் மூஞ்சிக்கு மூஞ்சா நின்று மூஞ்சி மேலே பேசுவான் திவாகர், மூஞ்சி மேலே. ஸோ வந்து திவாகர் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து குருப்பிசமாக செயல்படுறீங்க, சாப்பாடு விஷயத்துலலாம் பார்சாலிட்டி காட்டுறீங்க அப்படின்னு. சபரி கோவம் வந்துடுது. சாப்பாடு விஷயத்த என்ன கொண்டு வர, உனக்கு நாங்கள் சாப்பாட்டில் குறை வச்சோம்,
அதே மாதிரி தகுதி தராதரத்தை பற்றி என்ன சும்மா அவனா பேசிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்களை நீ சொல்கிறதுக்குன்ற மாதிரி சண்டை மூழுதுங்க. ரம்யாவுமே தப்பான வார்த்தை, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்கிறது. உடனே அவன் வந்து அதை வந்து சகிச்சுக்கின்னு இருக்கக்கூடியவனா இருந்தால் பரவாயில்ல. அவன் தான் எல்லாரையுமே சொல்லுவானே, கானா வினோத்திலேருந்து, கலையரசன்லேருந்து, கமருதீன்லேருந்து, பார்வதி கிட்ட கூட தான் சொல்லியிருக்கான். எல்லாரையுமே தான் சொல்லியிருக்கான். அவனை தவிர மீதி யாரும் வந்து அங்கே தகுதியோட தராதரத்தோட இல்லை. அதான் சபரி சொல்கிறா போல, சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கு என்ன குறை வச்சோம், இதுனா பார்ஷியாலிட்டி காட்டுறது இருக்குது, இதுனா குருப்பிசம். நீ தப்பாக பேசும்போது 4 பேர் ஒன்றா சேர்ந்து வர்றது குருப்பிசம்னா அதை நாங்கள் செய்வோம். விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு, நியாயமாக இருக்கிற விஷயத்தில் 4 பேர் சேர்ந்து அந்த நியாயத்தை கேட்டால் அது குருப்பிசம்னா அது இருக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை கனி கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த குருப்பிசத்தெல்லாம் ஆதரிக்கலை, அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தலை. பெருசாக அந்த குரூப்பால் வந்து பிரச்சனை இல்லை இந்த சீசனில். அது வெளிப்படையாகவே தெரியல குரூப்பாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சில சீசனில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி குரூப்பிசம், அன்பு கேங்க்கு, கிரிஞ்சா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த குரூப்பை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இது வெளிச்சமாக தெரியுது கண்ணுக்கு. உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, பாருங்க அந்த குரூப்பிசத்தினுடைய முகத்திரையை திவாகர் கீச்சிட்டாரு, பார்வதி கீச்சிட்டாங்க. இவங்க என்ன கீச்சாங்க? கீச்சவங்க நல்லவங்களான்னு பார்க்கணும்ல, கீச்சவங்க யோகியர்களா பார்க்கணும்ல. பார்வதிலாம் வந்து எல்லாரையுமே குறை சொல்லின்னு பின்னாடி வந்து புறம் பேசிக்கின்னு, எல்லாரையுமே கிண்டல் பண்ணிக்கின்னு, கேலி பண்ணிக்கின்னு, அசிங்கப்படுத்திக்கின்னு. இன்னைக்கு கூட ரம்யா வந்து அசிங்கப்படுது. ரம்யாவுடைய ப்ரொபோஷனல்னா அது டான்ஸர், அதை கொச்சப்படுத்தி பேசிச்சு இந்த பார்வதி. அவங்க ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி, அவங்க பருப்பு மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் சொல்லிச்சு. அதை 1 எபிசோட்ல போடல. ஸோ அது மட்டும் பண்ணலையா? அந்த அம்மா தான் வந்து பெண்களுக்கு இங்கே மரியாதையே இல்லை, பெண்கள்னாலுமே ஒரு தனி பார்வையோடு பார்க்குறாங்க, ஆண்கள்லாம் பெண்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து பெண் சமுதாயத்துக்கு வந்து பாடுபடக்கூடியவர்களா தங்களை காட்டிப்பாங்க இந்த பார்வதி. ஆனால் இவங்க பெண்களை வந்து என்ன வேணா சொல்லுவாங்க, கனியை சொல்லுவாங்க, ரம்யாவை சொல்லுவாங்க, கெமியை சொல்லுவாங்க, யாரை வேணா சொல்லுவாங்க. பெண்களுக்குள்ள பெண்களே பேசிக்கலாம், ஆண்கள் தான் வரக்கூடாது. ஆண்கள் கூட பார்வதி கிட்ட வரக்கூடாது. ஆண்களோட வேற யாருன்னா சொன்னா ரசிப்பாங்க பார்வதி. அந்த மாதிரி கீழ்த்தரமான குணம் கொண்டவர்கள் இந்த குருப்பிசத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம் பாரு அப்படின்னு காலரை தூக்கி கொடுக்குறதுல என்ன இருக்குது? அது ஒன்றும் பெரிய பாதிப்புள்ள ஒரு குருப்பிசமா தெரில, அதே மொக்கையா தான் ஓடின்னு இருக்குது. இந்த பார்வதியும் திவாகரையும் வச்சு ஓட்டுகிறானுங்க இந்த பிக் பாஸ்ல, இதான் தகுதி தராதரம். ஸோ அதில் வந்து அந்த குருப்பிசம் வந்து ஒரு மிக தெரில. ஸோ இந்த டாஸ்கை வச்சு நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி இந்த குறிப்பாக இந்த டாஸ்கில் வந்து எல்லாருமே ஓகேவாக தான் விளையாடினாங்க. அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை கரெக்டாக வச்சாங்க, அது சரியோ தவறோ, இன்க்ளூடிங் பார்வதியிலேருந்து எல்லாருமே. இந்த விக்கி விக்கல்ஸை தான் நமக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறப்பல, நீங்கள் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எதுக்கு நீங்கள் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? டாஸ்க்கெல்லாம் நல்லா விளையாடுறீங்க, ஓகே தான். உங்களை ஒரு விஷயம் வந்து செய்ய சொன்னால் அதை ஓப்பனாக செய்யணும்ல. அந்த இடத்துல பிக் பாஸ் தலையிட்டு சொன்னதை நம்ம வரவேற்கலாம். என்ன அர்த்தத்தோடு அது சொல்லப்பட்டது? இங்கே இருக்கக்கூடியவர்களில் பேமெண்ட்டே கொடுக்காம, பஸ் சார்ஜ் கூட கொடுக்காம, இல்லை பஸ் சார்ஜாவது கொடுத்து அனுப்பணும்னா யாரை வந்து சொல்லுவீங்க அப்படின்றது என்ன இருக்குது? பிரயோஜனமே இல்லை. இங்கே உள்ளே வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. அவரால் இங்கே எதுவுமே நடக்கலை, இல்லை அவரால் வந்து இங்கே தவறு மட்டுமே நடக்குது, அவர் இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அது. அதுக்கு இவர் எப்படி வந்து அதை பாசிட்டிவாக மாற்றினார் பாருங்க விக்கி விக்கல்ஸ். ஏன்னா அவர் ஸ்டாண்டப் காமெடியனு, நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அதை அப்படியே வந்து பாசிட்டிவாக மாற்றி சபரியை, கனியை கெமியை, அப்புறம் இன்னொருத்தர் யாரையோ சொன்னார். உடனே பிக் பாஸ் தலையிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, வேற மாதிரி இது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரால் சொல்ல முடியல. ஏன்னா யாரை சொன்னாலுமே அவர் மேலே ஊழ்ந்து போராண்டுவாங்களா? அவருக்கு என்ன இருக்குது? திவாகரை சொல்லணும், பார்வதியை சொல்லணும்லாம் சொல்லிட்டா என்ன ஆகுறது? அதனால வந்து அவர் வாக் அவுட் ஆகிறாரு பாருங்க. சொல்ல முடியல அப்படின்னோடனே பிக் பாஸ் பரவாயில்ல போய் உட்காந்துருட்டார். எவ்வளோ வந்து வருத்தத்துக்குரிய செய்தி இது. விக்கி விக்கல்ஸ், நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா? ஓப்பனாக பேசுனாங்க, இங்கே அடிச்சு உண்ணும் பாருங்க. நல்லதோ கெட்டதோ திவாகர் வந்து தகுதி தராதனம், தர்பூசு, கேனத்தனம், கேவலத்தனம், கோமாளித்தனம், பைத்தியகாரத்தனம் எது பண்ணாலுமே அவன் ஓப்பனாக பேசுகிறான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி பேசணுங்க, ஓப்பனாக பேசணுங்க. அது மாதிரி பேச முடியாமல் போன விக்கி விக்ரம்ஸ் வந்து இந்த டாஸ்கில் பண்ண விஷயங்கள் உண்மையிலேயே அது தப்பான விஷயம். அப்போ பிக் பாஸ்க்கே நம்ம வந்துடக்கூடாது. நம்ம யாருக்கும் சப்போர்ட்லாம் கிடையாது. இவங்கள திவாகரையோ இல்லை பார்வதியோ நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை தூக்கி வச்சு பேசணும்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே யாரையும் தூக்கி வச்சு பேசுகிற அளவு யாருமே இல்லை. எல்லாருமே உஷாராக இருங்க, உஷார் கைங்க தான்.
பஜாரில் உஜாராகுதுங்கன்ற மாதிரி எல்லாமே உஷாராக தான் இருக்குதுங்க. ஸோ அதனால் திவாகர்லாம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் முடியாதுங்க. ஏன்னா நேற்று ஒன்று பண்ணாம பாருங்க, அது ஏற்றுக்கவே முடியாது. நம்ம யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. பிரவீன்ராஜ் வந்து அந்த வீட்டினுடைய கேப்டன். அவன் வந்து சொல்கிறான், யூனிஃபார்ம் போடுங்க, யூனிஃபார்ம் போடுங்க, வாட்டர்மெலன் சார் யூனிஃபார்ம் போடு, மரியாதையாக தான் வந்து அவன் கேட்டுட்ருக்கான். இவன் காதிலே வாங்காமல் அந்த திவாகர் அவன் கோமாளித்தனத்தை அந்த கேமராக்கு முன்னாடி செஞ்சுன்னு இருக்கான், சட்டை இல்லாமல். அவன் ரொம்ப வந்து அவன் கேட்க மாட்டான்றதுக்காக தான் அவன் ஒதுக்கிட்டு உள்ளே வந்து கேமராவை மூடுவான். பிரவீன்ராஜ் கிளியராக அது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. உடனே என்னை எப்படி தள்ளுவ, என்னை தள்ளி விட்டேன்னு மூஞ்சிக்கிட்ட போய் மூஞ்ச வச்சுக்கின்னு இந்த பிரவீன்ராஜை தள்ளி விட்டு அவன் கையை 4-5 முறை தள்ளி விட்டு அதில் தான் அவனுக்கு வந்து அந்த பிரவீன்ராஜ் கையில் கீழ்ச்சிச்சு. இதை எப்படி வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரெட் கார்டு கொடுக்குற விஷயமா கூட நான் பார்க்குறேன். இது வன்முறை இல்லையா? இது நம்ம அந்த திவாகர் பார்வதி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள சந்திச்சு பல தமிழ் வார்த்தைகள் இருக்குது, கொடுத்து எங்க புது அர்த்தமா எதனா சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அந்த அளவு வந்து தமிழ் ஆய்ந்து அறிந்து பேசுறாங்க. தகுதினா தராதரனா இதுதான் தப்பா புரிஞ்சுங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க திவாகர். இவனை சொல்லி எதுவும் இல்லைங்க. இப்போ இவன் தகுதிக்கு தராதரத்துக்கு இவனை பிக் பாஸ் டீம் வந்து கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுக்குதுல்ல, அப்போ பிக் பாஸ் டீமுக்கு எவ்வளோ தகுதி தராதரம் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. பாவம் விஜய் சேதுபதி, அவர் எந்த தகுதி தராதரத்தோட சனிக்கிழமை வரப்போறாருன்னு தெரில. சரி, இதோட முடிச்சுப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா தகுதி தராதரத்தோட நம்ம முடிச்சுக்கணும் சீக்கிரமாகவே. நன்றி, வணக்கம்.